வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் திராவிட மாடல் ஆட்சியில் ஆக்கிரமிப்புகள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாமனா சேனல் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு பக்கம் உங்களுக்கு வாழ்த்து சொன்னாலும், இன்னொரு புறம் நேற்று ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்றில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். தனியார் தொலைக்காட்சி செய்தி. அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் ஒருத்தங்க அவங்க அப்பா தவறிட்டார் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறாங்க, அவங்க ஒரு ஜூஸ் கடை நடத்திட்டு இருந்திருக்காங்க அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில். அந்த ஜூஸ் கடை முன்னாடி சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. கரெக்டாக அந்த கடைக்குள்ளே போய் பிஸ்னஸ் பண்ண முடியாத மாதிரி, வியாபாரம் பண்ண முடியாத மாதிரி கடை வாசல்லையே சின்னதாக ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு விநாயகர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்து முன்னணி சார்பில் அங்கங்கே பெரிய பெரிய விநாயகர் சிலை வைப்பாங்க. அது ஒரு வாரத்தில் தூக்கிடுவாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. இந்த சில வீடுகளில் அந்த முச்சந்திலாம் சின்ன சின்னதாக பிள்ளையார் கோவில் மாதிரி கட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இவங்க உடனே அம்பத்தூர் நகராட்சியில் புகார் கொடுத்துருக்காங்க. அம்பத்தூர் நகராட்சி பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். இருக்கிறதுலையே ரொம்ப கேவலமானவங்க யார் அப்படின்னா இந்த அம்பத்தூர் நகராட்சி அதிகாரிகள் தான். அதிலும் இந்த ஜோனல் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க பாருங்கள், ஜோனல் ஆஃபீஸர், ஏஇ, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்குறதுலாம் நம்பர் 1. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியெல்லாம் கிட்டத்தட்ட வீடுகளை விட மெக்கானிக் ஷெட்டு தான் அதிகமாக இருக்கும். என்ன சார், வீடுகளை விட மெக்கானிக் ஷெட்டு தான் அதிகமாக இருக்குது, மெக்கானிக் ஷெட்டை தூக்குங்க சார் அப்படின்னு நம்ம ஒரு பெடிஷன் கொடுத்தா நம்மக்கிட்டே வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மெக்கானிக் ஷெட்லாம் தூக்க முடியாது, வேணும்னா உன் வீட்டு வாசலில் கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது, அங்கே வேணால் நீ மெக்கானிக் ஷெட்டு வை, உனக்கு ஒரே நாளில் லைசன்ஸ் தர்றோம் அப்படிம்பாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் நினைக்கிறேன் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஆல்ரெடி எடப்பாடி ஆட்சியிலேயே கஜானா காலி ஆயிடுச்சு. ஸ்டாலின் வரும்போது சுத்தமாக கஜானாவில் பணமே கிடையாது. இவர் வேறு அந்த மகளிர் உரிமை தொகைக்கு மாதம் ஆனால் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா, அதனால் இவர் 1000 ரூபா மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் அதிகாரிகள் செஞ்சு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜோனலில் அதிகமாக கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்களோ, அதிகமாக வருமானம் வருதோ, அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு இது இருக்கும் போல் இருக்குது. அப்படி தான் எனக்கு என்னவோ தோணுது. ஏன்னா போன தடவை பார்த்தேன், நான் ஒரு சமீபத்தில் செய்தித்தாளில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். சென்னை மாநகராட்சியில் வந்து இந்த வருஷம் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜோனலும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உச்சக்கட்ட வரம்பு வச்சுருப்பாங்க போட்டிருக்கு. அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இவங்க 1000 ரூபா அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, மகளிர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்கு மாதம் ஆனால் 1000 ரூபா நாங்கள் உரிமை தொகை தரோன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ இவங்க 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்க ஆரம்பித்தாங்களோ, சொத்து வரி, அப்புறம் இந்த மெட்ரோ டேக்ஸ் வரி, கரண்ட்டு பில்லு, இது எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டுறாங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். திருவாரூரில் நேற்று ஒரு கவுன்சிலர் ஒருத்தரோட வீட்டு வாசலில் திமுகவோட பேனரை வச்சுருந்துருக்கார். அவர் அதை தட்டி கேட்டிருக்கார், கொஞ்சம் தள்ளி வைங்க, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு. அந்த திமுக கவுன்சிலர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் போல் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்பட்றா என்னை பார்த்து நீ பேனரை தள்ளி வைக்க சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடு பூந்து அவரை சரமாரியை அடித்து குத்துயிரும் கொலையுரமாக அந்த மனுஷன் இருக்கார். அப்புறம் அவர் புகார் கொடுத்துருக்காரு. ஆனால் காவல்துறை அடி வாங்கி குத்துயிரும் கொலையுரமாக இருக்கிறவரை விட்டுட்டு அடித்தார் இல்லையா திமுக கவுன்சிலரு,
அந்த திமுக கவுன்சிலரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவர் மேலே பிசிஆர் ஆக்ட் பாஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அடி வாங்கின நபர் மருத்துவமனையில் குத்துயிரும் குலையுரமாக இருக்கார். அவர் என்ன சொன்னார்? என் வீட்டு வாசலில் திமுக பேனர் வைக்காதீங்க, தள்ளி வைங்கன்னு சொல்லிடுறாரு. இருக்கிறதே இந்த திமுக ஒன்றிய செயலாளர், வட்டம், சதுரம், அப்புறம் இந்த கவுன்சிலருங்க தான் இப்போ பயங்கரமாக ஆட்டம் போடுறாங்க. அதுக்கு இந்த திமுக கவுன்சிலர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அந்த நபரை வீடு பூந்து அடித்து குத்துயிரும் குலையுயிரும் போட்டதும் இல்லாமல் அந்த அடி வாங்கின நபர் மேலே போலீஸ்காரங்க பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காவல்துறை அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது. சரி, அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்ப்போம். போன வாரம் ஒரு பேட்டி ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மம்சாபுரம் பேரூராட்சியில் மதன்குமார் அப்படிங்கிற விவசாயிக்கு சொந்தமான இடத்துக்கு போகிற 30 அடி பொதுப்பாதையில் வருவாய்த்துறையில் ரெக்கார்டு இருக்குது, எஃப்எம்பியில் ரெக்கார்டு இருக்குது. வருவாய்த்துறை பொதுப்பாதையில் திமுக கவுன்சிலர் தாமரைக்கனியின் மகன், முன்னாள் எம்எல்ஏ தாமரைக்கனியின் மகன் தங்கமாங்கனி ஆக்கிரமிப்பு பண்ணி காம்பவுண்ட் சவறு, அப்புறம் தண்ணி தொட்டி மேடை அப்படியே லைனாக கட்டிகிட்டே இருந்தாப்புல. அது இப்போ இடிக்கப்பட்டிருக்கு போட்டிருக்கு. எப்படியோ ராத்திரி நேரம் இடிக்கப்பட்டிருக்கு போட்டிருக்கு. அதுக்கு பாவம் அந்த மதன்குமார் அப்படின்ற விவசாயியை போட்டு காவல்துறையினர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அதாவது அந்த விவசாயியோட நிலத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டின அந்த திமுக கவுன்சிலரை இன்ன வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. என்னுடைய நிலத்துக்கு போகிற பாதையில், பொதுவழி பாதையில் ஏன் ஆக்கிரமிப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அந்த விவசாயி கேட்டதுக்காக திமுக கவுன்சிலரும் காவல்துறையினரும் அந்த விவசாயியை மிரட்டுறாங்க. அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் 30 அடி பொதுப்பாதை மற்றும் நீரோடை பகுதியில் வருவாய்த்துறை ரெக்கார்டில் இருக்குது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சத்திரப்பட்டி மீனாட்சிபுரத்தில் 30 அடி பொதுப்பாதை நீர்பிடிப்பு பகுதியில் எதேச்சியாக ஒரு கரையாம்புத்து வந்திருக்கு. அந்த கரையாம்புத்தை சில விஷமிகளும், ஒரு 5 பேர் தான், மற்றவங்களாம் கிடையாது, ஊர் மக்கள்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க. சில விஷமிகளும் இந்து முன்னணியும், திருப்பியே சொல்கிறேன், சில விஷமிகளும் இந்து முன்னணியும் சேர்ந்து அந்த கரையாம்புத்தை கோவிலாக்கி அதில் மஞ்சள் குங்குமம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டெல்லாம் போட்டு அதை கோவிலாக்கிட்டாங்க. அந்த இந்து முன்னணி தலைவர் யார் அப்படின்னா, அவர் பேர் வந்து சஞ்சீவி. மாவட்ட தலைவர் பேர் வந்து சஞ்சீவி. அதற்கு பிறகு அவர் கீழே இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க. யார்? யுவராஜ் அப்படின்றவர் தான் அந்த ஷெட்டே போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் நான் ஃபோன் பண்ணி நான் உங்கள் மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படின்னது, இல்லை நான் அந்த ஷெட்டு போடவே இல்லை அப்படின்னு போய் சொல்லிட்டாரு. எனக்கு தீவிரமான இந்துத்துவ கொள்கை உடைய ஆள், நான் தீவிரமான ஆழமான ஆன்மீகவாதி. ஆனால் பராசக்தி படத்தில் வர்ற மாதிரி கடவுளின் பெயரை சொல்லி இந்து முன்னணியினர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணால் அப்புறம் இந்து மதத்து மேலேயே எனக்கு வந்து மரியாதை போயிடும். நான் பொதுவாக இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கு எதிராக எப்போவுமே நான் செயல்படுறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுறது உண்டு. ஆனால் இந்து முன்னணியை எல்லாருமே வெறுக்கிறதுக்கு காரணம், இந்த மாதிரி எதேச்சியாக ஒரு கரையாம்புத்து வந்ததுன்னா அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு நீங்களும் உடந்தையாக இருக்கீங்க. உங்கள் தவறை தயவுசெய்து நீங்கள் திருத்திக்கிங்க. அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் அந்த ஜூஸ் கடை வாசலில் இருக்கிற விநாயகர் கோவில் கூட அநேகமாக இந்து முன்னணியால் கட்டப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அது வந்து நகராட்சி வந்து முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி எங்கள் ஊரில் இந்து முன்னணியினரும் சில விஷக்கருமிகளும் சேர்ந்து பொது வழிப்பாதை 30 அடி பொது வழிப்பாதையிலையும் நீர்பிடிப்பு பகுதியிலையும் இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு புரளி கிளப்பி ஆக்கிரமிப்பு பண்ணுறதை நிறுத்தலை அப்படின்னா நடவடிக்கை கடுமையாக இருக்கும். ஆல்ரெடி நான் எல்லா தரப்புலையும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன். அது 30 அடி பொதுப்பாதை நீரோடை பகுதின்னு வருவாய்த்துறைக்கும் தெரியும்,
அப்புறம் ஊரக வளர்ச்சிக்கும் தெரியும், அதற்கு பிறகு காவல்துறைக்கும் தெரியும். ஆனால் அந்த பக்கம் வெயிட்டாக இருக்குது, நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்ற காரணத்துக்காக அதை அகற்றுறதுக்கு தயங்குறாங்க. புத்து மேலே 2 மாதம் முன்னாடி எங்கள் பசங்க வந்து கள்ள தூக்கி போட்டதுக்கு எஃப்ஐஆர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஏங்க, அந்த இடத்துல 30 அடி பொதுப்பாதை நீரோடை பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. ஆக்கிரமிப்பு பண்ணவங்க மேலே இன்ன வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறை தட்டி கேட்டதுக்கு எஃப்ஐஆர் போட்டுருவோன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அந்த எஃப்ஐஆர் போடுறது, உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறதுக்குலாம் நான் பயப்பட போகிறதில்ல. நான் இன்றைக்கி என்னோடய மாமனார் சேனலில் பகிரங்கமாக மிரட்டல் விடுறேன்னே சொல்கிறேன். ஏன்னா நான் எல்லா தரப்புலையும் நான் வந்து நியாயமாக சட்டப்படி நான் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டேன். அது ஆக்கிரமிப்பு இடம்ன்றது வருவாய்த்துறைக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், ஊரக வளர்ச்சிக்கும் தெரியும். அந்த புத்தையும் அந்த தண்ணி தொட்டியும் முறைப்படி அகற்றலை அப்படின்னா நான் அதை இடித்து தள்ளிடுவேன். ஏன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போடுங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நன்றி, வணக்கம்.